குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/12/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் இன்று 6:21. திதி இன்று பிற்பகல் 1:54 வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:37 வரை மிருக சீரிஷம், பின்பு திருவாதிரை. நாம யோகம் அதிகாலை 3:32 வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் பிற்பகல் 1:54 வரை கவளவ கரணம், அதன் பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:37 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் மார்கழி 1ஆம் தேதி, தனுர் மாதம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடியது. தனுர் மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது, ஏன்னா காலபிருஷ தத்துவப்படி இது 9ஆம் வீடு, குருவனுடைய வீடு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றையிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு வரணும். இதுக்கு அடுத்த மாதம் எதுனா தை மாதம். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அதே போல நிறைய பிரச்சனைகள் உள்ளவர்கள் எல்லாருமே இன்றையிலிருந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். முடியாதவர்கள் வீட்டிலே செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம கோச்சாரத்தை பார்த்து முடிச்சுட்டு அதன் பிறகு பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திர பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் புத பகவான். இது கிரக மாளிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரக நிலை. இன்னைக்கு தனுர் மாதம் ஆரம்பம். இன்றைக்கு எல்லாருமே காலையில குளிச்சுட்டு, ஏன்னா ஆண்டாளுடைய பாசுரம் படிக்கக்கூடிய ஒரு நாள். திருப்பாவை, திருவெம்பாவை இது ரெண்டும் படிக்கணும். அதுவும் கல்யாணம் ஆகாத பெண்களும் சரி ஆண்களும் சரி காலையில எழுந்து குளிச்சுட்டு நேரா போயிட்டு பெருமாள் கோவிலுக்கு, இல்லை உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு, ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இன்னைக்கு திருப்பாவை பெருமாள் கோவிலிலும், திருவெம்பாவை சிவன் கோவிலிலும் படிக்கலாம். அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருக்கள்லயே பஜனை பாடிக்கிட்டு வருவாங்க. இப்போ அந்த பஜனைலாம் பாடுறதுக்கு இல்லை. காரணம் என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன நெருக்கடி கிடையாது, நோய்கள் கிடையாது. நிறைய பேருக்கு இப்பெல்லாம் நோய் இருக்கு. காலையில அந்த 4 மணிக்கு பஜனை பாடிக்கிட்டு வரும்போது தூக்கம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க. அதனால இப்போ அந்த பஜனைகள்லாம் நின்று போச்சு. ஆனா அதெல்லாம் பாடி இருந்த வரைக்கும் உலகத்துல நிறைய சேம காரியங்கள் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. அதனால அந்த நோய் நொடி இருக்கிறதுனாலதான் இப்போ பஜனைகள்லாம் பண்றது கிடையாது. இருந்தாலும் அந்த காலையில 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு, இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓசோன் அப்படின்ற காற்று ஒரு சுகமான காற்று, நோய் நொடியெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காற்று. அதனால எந்த மாதத்திலும் எழுந்துக்காம இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு எல்லாரும் கோயிலுக்கு போகிறார்கள் என்றால் அந்த
காற்றினுடைய ஒரு இது நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அதனால இன்றைய தினம் மார்கழி மாதம் வீட்டில் வாசல் கார்த்திகை மாதத்தில் மாலையில் தீபம் ஏற்ற வேண்டும், மார்கழி மாதத்தில் காலையில் தீபம் ஏற்ற வேண்டும். அதுக்குதான் கோலம்லாம் போட்டு அந்த காலத்துல சாணி வச்சு அதுக்கு மேல இந்த பூசணி பூ வச்சு எல்லாரும் பூஜை செய்வார்கள். அதனால இதுவரைக்கும் செய்யாதவர்கள் கூட இந்த மார்கழி மாதத்தில் இருந்து செய்ய ஆரம்பியுங்கள். திருப்பாவை திருவெம்பாவை படியுங்கள். உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் இருந்தால் அவர்களை படிக்க சொல்லுங்கள், அவர்களை கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. எந்த மாதத்துல இதை நிறைய பேர் பீடை மாதம், அப்படி கிடையாது, இது பீடை மாதமே கிடையாது. இந்த மாதத்தில் காலையில எழுந்து நீங்க சுறுசுறுப்பா நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க உடல்ல இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் நீங்கும். இந்த மார்கழி மாதத்துல மட்டும் அதுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. அதனால உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். எல்லாருக்குமே இது செல்வ வளம் பெருக்கக்கூடிய ஒரு மாதம். காரணம் என்னன்னா, இந்த சூரியன் பாத்தீங்கன்னா மேஷ ராசியில உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம், உச்சம் பெறுகின்ற ஒரு இடம். அதே 9ஆம் வீட்டுல குருனுடைய வீட்டுல சூரியன் அமரும் போது அதுவும் மூல நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். அப்போ மூலம் நட்சத்திரம்ன்றது கேதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் அந்த 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். அதனால இந்த தனுர் மாதத்தில் யார் ஒருவர் விரதம் இருந்து, விரதம்னா அதுக்காக உங்களை பட்டினி இருக்க சொல்லல, நல்லா சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு நீங்க செய்யலாம், வேணான்னு சொல்ல. நான்வெஜ் தவிர்ப்பது நல்லது, வேற ஒன்றும் கிடையாது. இவ்வளவு நாள் நீங்க புரட்டாசி மாசத்துல எல்லாம் நான்வெஜ் தவிர்க்கிறீங்க, ஆனா மார்கழி மாதத்தில் நான்வெஜ்ஜை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. அதனால இந்த தனுர் மாதத்தில், மார்கழி மாதம் என்கிற இந்த மாதத்தில் விரதம் இருந்து காலையில் எழுந்து குளித்து விட்டு வாசலில் கோலமிட்டு பெண்கள் அங்க ஒரு பூசணி பூ தீபம் ஏற்றி வச்சு வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு கோயிலுக்கு சென்று வாங்க. அங்க போய் பிள்ளைகளையும் கூட்டு போங்க. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில பெண் பிள்ளைகள் எழுந்து குளிச்சுட்டு அதே மாதிரி ஒரு சாரசாரியா போவாங்க. போறது மட்டும் கிடையாது, ஆண்டாள் பார்த்தீங்கன்னா காலையில இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த மாலை சூடிய ஒரு இது வரும், அந்த பாடலோடு சேர்ந்து வரும். அதனால இதுக்கு பெரிய கதையே உண்டு. ஆண்டாள் தான் போய் ஒவ்வொரு வீடா பெண்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு மொத்தமா போயிட்டு கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு அந்த பாசுரத்தை பாடிட்டு வருவாங்க. அது சொல்லணும்னா பெரிய கதை அது, சரிங்களா? நம்ம கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் லைவ்ல பண்ணும்போது இதை பத்தி எல்லாம் நிறைய சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. ஆன்மீகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மழை வருது, அந்த காலத்தெல்லாம் அப்படி கிடையாது. புரட்டாசி மாசம்னா மண்ணுருவ மழை பெய்யும், பொண்ணுருவ வெயில் காயும்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படிலாம் இல்லை, காலங்கள் நிறைய ஏன்னா காரணம் என்னன்னா இந்த உலகத்துல நிறைய அட்டுழியங்கள் அதிகமா ஆயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஏமாத்து வேலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்துறது, எல்லாம் கொள்ளை கொலை, இதெல்லாம் நிறைய நடக்கிறதுனால நிறைய மாற்றங்கள். மழை பெய்யுது, நான் போன ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்யுது, அப்படியே கொத்து கொத்தா ஊத்துற மாதிரி இருக்கு, அடர்த்தியா பெஞ்சுது. நான் அன்னைக்குதான் பார்த்தேன், அவ்வளோ ஒரு மழைன்னா அப்படியே சிறுவ ஊத்தும் பார்த்துருக்கேன். ஆனா இது அப்படி கிடையாது, ஒரு டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மழை கொட்டுது. அப்பனா பார்த்துக்கோங்க இயற்கையின் ஒரு சீற்றம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதனால எல்லாருமே நம்ம ஆன்மீகத்தை நாடி போவோம். இந்த உலகம் சேமமா இருக்கணும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மிக சிறந்தது. அதுவும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46,000 கோவில்கள் மேல பாடல் பெற்ற ஸ்தலங்களே இருக்கு. ஆனா யாருக்கும் அது தெரியறது இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கு.
நான் நிறைய சொல்லியிருக்கேன். விஜயாபதி பத்தி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நல்லையப்பரை பத்தி சொல்லியிருக்கேன். சங்கரன் கோயிலை பத்தி சொல்லியிருக்கேன். வைத்தமாநிதி பெருமாள் அவரை பத்தி சொல்லியிருக்கேன். நிறைய சொல்லியிருக்கேன். அதனால இந்த மாதம் நீங்க சாமியே கும்பிடாதவங்க கூட இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் தவறாம தினந்தோறும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு போங்க. உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தோஷங்கள் எல்லாம் விழா. சரிங்களா? தீபம் ஏத்துங்க. கோயிலுக்கு போறது பெருசு கிடையாது. கோவில்ல போயும் தீபம் ஏத்தணும். உங்களால முடிஞ்ச தீபம் ஏத்துங்க. 2 தீபம். அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் ஏத்தலாம். அதை பத்தி ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு நான் முதல்ல சொல்லிட்டேன். பெருமாள் கோயில் இருந்தா பெருமாள் கோயில் போங்க, சிவன் கோயில் இருந்தா சிவன் கோயில் போங்க. இல்லை எதுவும் இல்லை எங்க வீட்டாண்ட விநாயகர் கோயில் தான் இருக்குன்னா விநாயகர் கோயிலுக்கே போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. அம்மன் கோயில் எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு செல்லணும். சரிங்களா? தினந்தோறும். அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள், வியாபாரத்திற்காக கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்னைக்கு அருகம்பில் எடுத்துக்கோங்க. அது கூட வசம்பு சேர்த்து வச்சு கொண்டு போ. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தன வரவில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். வாக்குறுதி மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க. வாக்குறுதி நான் இது செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு வாக்குறுதியே இன்னைக்கு கொடுக்காதீங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு இன்றைய தினம் அந்த கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை, எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். மனதளவில் துணிவோடு சில முடிவுகளை எடுப்பீங்க. இறை வழிபாடு தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். பரணி நட்சத்திர தடைகள் எல்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனசுல எண்ணிய ரொம்ப நாள் ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு தருணம். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி ஒரு பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒத்துழைப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். சிக்கனமா இன்னைக்கு இருங்க. காசு விஷயத்திலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் சரி, ஒரு செயல்ல கூட சரி, ஒரு வார்த்தை சொல்லும் போது கூட சரி, ரொம்ப பொறுமையா, காசு விஷயத்துல மட்டும் சிக்கனமா இருங்க. மற்ற விஷயத்துல பொறுமையா செயல்பாடு இருக்கட்டும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். சக ஊழியர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரத்துல போட்டிகள் ஏற்படும். இன்றைய நாள் நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர போட்டிகள் இன்னைக்கு அதிகரிக்கும். பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு தந்தை வழியில ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சேவையில நிறைய ஆர்வங்கள் ஏற்படும். இந்த பொதுத்துறையில சேவைகள் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். அடுத்தவங்களுடைய பிரச்சனையில தலையிடாம இன்னைக்கு இருப்பது மிகவும் உங்களுக்கு நன்மையை செய்யும். அதே மாதிரி சிந்தனை போக்கில் சில தெளிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். கொஞ்சம் தந்தையால பூர்வீக சொத்தால கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கும். தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். வழக்கு வியாஜ்யங்கள் எதனா இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு பொறுமையா அதுல செயல்பாடு இருக்கட்டும். பொறுமையா கையாளுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள்.
புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். இனம் புரியாத ஒரு சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு தன விரயம் கொஞ்சம் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நண்பர்களுக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்க. அடுத்த இனத்தவர்களிடம் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையோடு நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு பொருள் வரவு இன்னைக்கு ஏற்படும் கடகராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாள் பொருள் வரவு சிறப்பா இருக்கும். உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். சில உதவிகள் மூலம் தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உடல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி தந்தைக்கு எந்த விதமான ஒரு சங்கடங்கள் ஏற்படாம பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ தந்தைக்கு ஏதாவது வியாதி வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கலை சார்ந்த செயல்பாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். சகோதர வழியில ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அதே போல மனதில் எண்ணிய எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா ஏதாவது சொல்ல போய் தேவையில்லாம பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால கவனமா இருங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். உயர் அதிகாரிகளிடத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய முயற்சியில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும். பிரபலமானவர்களால் ஆதாயம் ஏற்படும். சுபகாரியத்தால உங்களுக்கு நிறைய இன்னைக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சில போட்டிகள்ல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் பல உண்டு. அதே மாதிரி லாபாதிபதியான சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நன்மைகள் பலவிதம் ஏற்படும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். எதிர்மறை சிந்தனைகள், சோர்வுகள் ஓரளவுக்கு ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய செயல்கள்ல ஒரு விவேகம் இருக்கும். அந்த விவேகம் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால தவிர்ப்பது நல்லது. உங்களோட இருப்ப பயனற்ற பேச்சுகளை தவிர்த்துருங்க. ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும்.
வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்கார ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. விசாகம் நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பழைய நினைவுகள் மூலம் உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வு ஏற்படுகின்ற ஒரு தன்மை. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விதத்திலும் கவனமா இருங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. பண வரவுகளை ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் மேம்படும். இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கணும். இன்னைக்கு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு அதிசயின் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரக்கார புரிதல்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனே பார்த்துருங்க. அது வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. நண்பர்களின் ஆலோசனை நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புத்துணர்ச்சியான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படும். கூட்டாளிகளிலும் ஒத்துழைப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் தெளிவு பிறக்குகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடதிசை, அதிசயின் 5 அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, விருந்தினர்கள் வருகை இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அவர்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும். விவசாய துறையில் இருப்பவர்கள், கால்நடை வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு நாள். நெருக்கமானவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். அதே போல இன்னைக்கு தந்தையால் கொஞ்சம் தன விரயம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உடல்ல இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகும். எதிர்பாராத பொருள் வரவும் உண்டு, செலவும் உண்டு. இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த முடிவுகள்லாம் இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எதை செய்தாலும் உறுதியோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயின் 8 அதிர்ஷ்ட நிறம் இந்த பச்சை நிறத்திலேயே பாச கலர்னு ஒன்று வரும், அந்த நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்கார் மேன்மை நிறைந்த ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரம் உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்கார் முடிவே கிடைக்கலன்ற ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும். அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கும். சில விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். சில காரியத்துல தடை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கும். இழுபறியான சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவு ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி எல்ஐசி தொடர்பான விஷயத்துல இருப்பவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஆர்வத்தோடு அந்த தொழிலை செய்கின்ற ஒரு தன்மை. அனுபவபூர்வமான பேச்சுகள் மூலம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்னைக்கு முயற்சி செய்யுங்க. எதையும் உங்களுக்கு அதாவது முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. அதனால உங்கள் முயற்சி நல்லபடியாக இன்னைக்கு நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படும். பிற மொழி மக்களால் ஆதாயம் ஏற்படும்.
சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியெல்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.